everyone, welcome to Getacharya. Our next recruitment process is based on Ministry of Road Transport and Highways. So, யாரை recruit பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா recruitment of deputy manager தான் like recruitment process போயிட்டு இருக்கு. Deputy manager ஓட recruitment process தான் போயிட்டு இருக்கு. So, the very last date for applying this அப்படின்னு பார்த்தோம்னா 3rd November தான் இதோட last date for application. And then this posting is also based on GATE. Okay, so GATEல பாத்தீங்க அப்படின்னா 2023 and 24-25ல வந்து appear ஆகி valid GATE score வச்சிருந்தீங்க அப்படின்னா you guys are eligible to apply for this posting. So இந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், எந்தெந்த கிரைட்டீரியாக்குள்ள இருக்கவங்க எல்லாம் இதுக்குள்ள போகலாம், and what is the age limit, அதை பத்தின டீடைல்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து PDF குள்ள போய் பார்க்கலாம். NHIDCL அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பிரான்ச்சஸ் வந்து வேரியஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. எங்கெங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல போஸ்டிங்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் இந்தியாவில வேரியஸான ஸ்டேட்ஸ்ல போய் நீங்க ஒர்க் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வந்து யார் இந்த NHIDCL யாருக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கு கீழே தான் வராங்க. ஸோ வாட் இஸ் த எலிஜிபிள் கிரைட்டேரியா அண்ட் வாட் ஆர் ஆல் த வேகன்சிஸ் தட் ஆர் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் ரோல் கீழே இருக்கவங்க தான் டெபுட்டி மேனேஜர் ரோலுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அவங்களோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50,000 1,60,000 வரைக்கும் அவங்களோட சேலரி பேக்கேஜா இருக்கு. அண்ட் தென் அவங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 34 இயர்ஸ்க்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கைஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங். சிவில் இன்ஜினியரிங்லயே கேட் குவாலிஃபைடா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. குவாலிஃபைட் கேட். ஓகே, ஸோ வித் வேலிட் ஸ்கோரோட இருந்துச்சுன்னா யூ கைஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ். ஓகே, அண்ட் இதுல வந்து ஸ்கோரோட டீடைல்ஸ் பத்தி எல்லாம் போடல. பட் த திங் இஸ் ஈஸியா கிடைக்கிறதுக்கு ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் என்டர் இன்டு இட் ஈஸிலி. ஓகே, ஸோ தென் கமிங் டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் திஸ் ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங், டிசைனிங், எக்ஸிக்யூட்டிங் அண்ட் மானிட்டரிங் சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு நேஷனல் ஹைவே, ஸ்ட்ராட்டஜிக் ரோட்ஸ், டனல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே பிளானிங், டிசைனிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றது, இது எல்லாமே தான் வந்து ஜாப் ரோல்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வென் கமிங் டு போஸ்டிங்ஸ், நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா உங்களுக்கு 34 போஸ்டிங்ஸ் இருக்கு. அதையும் வந்து அண்டர் category and then SC category, ST category இப்படி தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. And then when coming to the next one, so person with disability க்கு தனியா postings வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. So when coming to criteria that a person who is applying for this posting should be Indian, okay, or else இல்ல நேபாள் or பூட்டான்லயோ அவங்களோட நேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னாலும் they are also eligible to apply for this posting. Okay, so then GATE exams அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா GATE exam civil engineering backgroundல CE streamல எழுதிருந்தீங்க அப்படின்னா you guys are eligible to apply for this postings. So எந்த இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 2023, 2024 and 2025 batchல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா you guys are eligible to apply for this posting. So then ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் அப்படின்னா as I have told you ஏஜ் கிரைட்டீரியா வந்து எல்லா ஒரு செக்ஷன்லயும் வந்து SC ST கேண்டிடேட்ஸ்க்கு +5 இயர்ஸ் ஆட் ஆன் ஆகும். அதே OBC கேண்டிடேட்டுக்கு +3 இயர்ஸ் ஆட் ஆன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் லைக் SC ST கேண்டிடேட்டுக்கு +5 இயர்ஸும் OBC கேண்டிடேட்டுக்கு +3 இயர்ஸும் ஆட் ஆன் ஆகி வருது 34 இயர்ஸ் கூட. How to apply for this postings அப்படின்னு பார்த்துட்டோம்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து NHIDCL's அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த PDFல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட I'll give you the PDF in description box, so you can go and click on the PDF link and then view பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்தரா வந்து இதை பத்தின இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 4th October தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி வந்து 3rd Novemberல பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் டேட். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிடணும். கேட் எக்ஸாம்ஸ் 2023, 24, 25ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். So when coming to selection procedure, this is full of based on GATE examination only. So further நீங்க எந்த ஒரு written examination or technical examination so இல்ல personal interview attend பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. So based on GATE examinations தான் இந்த recruitment processம் போயிட்டு இருக்கு. So அது மட்டும் இல்லாம suppose 2 to 3 members same mark score பண்ணிருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ பர்சன் ஹூஸ் எல்டருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி போற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாதர்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸும் வந்து இதுக்கு கேட்கறாங்க. அது இல்லாம ப்ரொபேஷன் பீரியட் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லைக் ஃபுல் ஃபிக்ஸ்டு லைக் என்ன சொல்றது பெர்மனன்ட் ஜாப் மாதிரி தான். ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியடா 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரொபேஷன் பீரியட்க்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ ஃபைனலாக வந்து லைக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்ஸ் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் கேட் எக்ஸாமினேஷன். ஸோ கேட் எக்ஸாம் 2026 நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் நீட் ஆஃப் ரிகார்டிங் கேட் கோச்சிங்ஸ் அட் ஆல் யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். நாங்கள் வந்து கேட்டுக்குரிய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ் அது மட்டும் இல்லாமல் அண்ட் தென் கோர்ஸ் மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் நீட் யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். எங்கள் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ கேட் எக்ஸாம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இல்லை கேட் லைக் என்ன எனக்கு ஏதாவது கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அதில் கோர்ஸ் ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ அண்டர்கோ பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். தேங்க்யூ கைஸ், இன் ஆல் தி பெஸ்ட்.